ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கிருத்திகை. அதனால சிம்பிளா சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் தான் பண்ணியிருக்கிறேன். பாருங்க இந்த வீடியோ கடைசியில பாருங்க. ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். எனக்கே கடைசியா தான் தெரிஞ்சுது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன். கடைசியா பாருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன உத்ரா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் பூ கட்டிட்டு இருக்கிறேன். பூ கட்டிட்டு இருக்கியா? சரி சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சாப்பாடு எடுத்து வைக்கலாம். என்ன சாப்பாடு செஞ்ச? இன்னைக்கு நம்ம வீட்ல சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு தொட்டுக்க. அதான். ஓ, அப்படியா? ம். சரி, ஓகே, எடுத்து வை. சாப்பாடு எடுத்து வை. ம். உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்கு. என்னங்க? சஸ்பென்ஸ் ஒன்று உனக்கொசம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு அவசரமா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? கோல்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா? கோல்டு கோல்டு வாங்கணும்னு ஆசை தான். ஆனால் விற்கிற விலைவாசியை பார்த்தா இப்போ கோல்டு வாங்குற ஐடியாலாம் இல்லை. நம்ம கல்யாண நாள் வருது. 10வது வருஷம் கல்யாண நாள். அதனால என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? கல்யாண நாள் வருது. அதனால நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, உனக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். புடவை எடுத்து ஃபர்ஸ்ட் பாக்கு அப்புறமா சாப்பிடுவோமா? ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், எனக்கு பசிக்குது. சாப்பிட்டுட்டு அப்புறமா புடவைய பார்ப்போம். சரி சரி. ஓகேவா? சரி. சரி, ஓகே. வா, சாப்பாடு எடுத்து வை. சரி. இன்னைக்கு கிருத்திகை. நம்ம வீட்டில் இன்னைக்கு வெஜ்ஜு தான் ஸ்பெஷல். பாருங்க நல்லா சோறு வந்துட்டுருக்கு. இந்தாண்ட ரசம் தூக்கி போட்டிருக்கேன். ரசம், பருப்பு சாம்பார் வைக்க பருப்பு வேகுது. அது கூட சேர்த்து உருளைக்கிழங்கையும் வேக போட்டேன். உருளைக்கிழங்கு தான் தொட்டுக்க. நல்லா வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் லன்ச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் ரசம் நல்லா பபுள்ஸாக வந்துடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்தாண்ட பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இந்தாண்ட சாதமும் வெந்துருச்சு. இப்போ சாதத்தையும் வடித்து விட்டுக்கலாம். பாருங்க சாம்பார் நல்லா தாளிச்சு விட்டுட்டேன். வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே கத்திரிக்காயும் போட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார். நல்லா வதங்குது. நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு பருப்பு நல்லா வச்சுருக்கேன். இப்போ இதை கடைஞ்சிக்கலாம். பாருங்கள் சாம்பார் கொட்டி போட்டேன். இப்போ சாம்பார் நல்லா ஒரு கொதி வறுப்பேன். இன்றைக்கி கிருத்திகைனால நான் வாயில் வச்சு பார்க்க மாட்டேன். வதக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் முருங்கைக்காய் போய் வெட்டிட்டு வந்துடலாம். அதனால் சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துப்போம். சாம்பார் கொதிக்கும் போதே புளி கரைச்சி ஊற்றிடலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தான் கரைச்சி ஊற்ற போகிறேன். ஏன்னா நம்ம மாங்காய் போடுறதுனால ஓவராக புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுப்போம். மாங்காய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மாங்காய் வெந்தோடனே கொத்தமல்லி தூவி சாம்பாரை இறக்கிடலாம். மாங்காய் போட்டு நல்லா கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா மாங்காய் வேகட்டும். பாருங்கள் நல்லா மாங்காயும் வெந்துருச்சு. குழம்பும் கொதிச்சிருச்சு. இது மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கும் பொரியல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்தாண்ட நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் அப்பளம் பொரிச்சுப்போம். என்ன உத்ரா, இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம வீட்டில்? நம்ம வீட்டில் வெஜ்ஜு தான் ஸ்பெஷல். இன்னைக்கு கிருத்திகை இல்லையா? அதனால இன்னைக்கு சாதம், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு தொட்டுக்க, அப்பளம், இதெல்லாம் தான் இன்னைக்கு.
சாதம் போதும். நல்லா மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு என்னென்ன சூப்பராக சாப்பாடு என்னென்ன போட்டிருக்க சாம்பார்ல? மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய். ஓகே, சூப்பர். நெய் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நெய் இல்ல. சொல்லியிருந்தேன் நான் தந்திருப்பேன்ல நான். ம், ஓகே, உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு அப்பளம். ஓகே, அப்பளம். வேற என்ன வேணும்? அவ்வளோதானே உத்தரா இன்னைக்கு ஸ்பெஷலு? அவ்வளவுதான் இன்னைக்கு அப்புறம் பசங்களை காலையில ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு சமைக்க லேட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு சிம்பிளா இதான் செஞ்சிருக்கிறேன். இதே நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். மாங்காய், முருங்கைக்காய், அப்புறம் என்ன போட்டேன்? கத்திரிக்காய். நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்குது. எப்பயும் போலதான் வச்சேன். மாங்காய் மாங்காய் நல்லா இருந்ததுதான் இன்னைக்கு. சந்தையில வாங்கிட்டு வந்ததுதான். மாங்காய் நல்லா இருந்தது. நீ சாப்பிட்டா? நான் சாப்பிட்டேன் படைச்ச உடனே. பசி வீடியோ வருதுன்னா first நீங்க சாப்பிடணும். அப்படிலாம் இல்ல. அப்படிதான் இருந்தாலும் நான் சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு நேரத்தோடயே. சரி, ஓகே. பாருங்க பூ கிடக்குது. இன்னும் பூலாம் கட்டவே இல்ல. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. இனிமே தான் கட்டணும் கடகடன்னு. உத்தரா புடவை எடுத்துட்டு வந்துட்டியா? நீங்க மறைச்சு வெளியில வச்சிருந்ததை நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். ஓகே, பாரு. இன்னும் புடவை நிறைய இருக்கு. 10வது வருஷ கல்யாண நாளுன்றதுனால 10 புடவை எடுத்துட்டு வந்துட்டீங்களோ? உங்க பாசத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. சரி சரி, எனக்கு பாசம் இருக்குதான். நீ பேசுறத பார்த்தா 10 புடவை கேட்பியாட்டுக்கிறீன்னு. சரி பாரு, புடவை பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் பாருங்க. இது ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணாத, அப்படியே கலரை படுத்துட்டு நீ எது பிடிச்சிருக்குன்னு அதை ஓப்பன் பண்ணு. சரியா? ஒரு படம் அப்படியே கீழே எல்லா வை. புடவையும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம. இது எல்லோ வந்து பிங்க். கொஞ்சம் நவுத்தி வை புடவைய. ப்ளூ. இதுவும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. புடவைலாம் மெலிசா தான் இருக்கு. அவ்வளவுக்கு வெயிட் இல்ல. வெயிட் தான். கட்டலாம். அது மேலே வை உத்தரா, ஒண்ணு மேலேயே வை. அவ்வளவு வேணாம். சரி, அப்படியே வை. இது வந்து green. கிரே கிடையாது, அதே கிரீன் கிடையாது, அந்த கடல் நீளத்திலே லைட் கலர். இதுவுமே டபுள் ஷேடா அடிக்குது. டபுள் ஷேடோ இல்ல, கொஞ்சம் டல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. ரெட் அண்ட் ப்ளூ. இது ஓகே. இது அவ்வளோக்கும் எனக்கு பிடிக்கல. இது ப்ளூ. இது லைட் ப்ளூ. இது சூப்பரா இருக்கு. பாருங்க சூப்பரா இருக்கு. லைட் பிங்க் அண்ட் ப்ளூ சூப்பரா இருக்கு. பாருங்க எல்லா புடவையும் 6 புடவை எடுத்து வச்சிட்டேன். உத்தரா, அதுல எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு பாரு. ஆக்சுவலா எல்லா புடவையுமே பிடிச்சிருக்கு. பிரிச்சு பார்க்கட்டுமாங்க? பிரிக்கலாம் கூடாது, இது ரிட்டர்ன் கொடுக்கற புடவை. ரிட்டர்ன் கொடுக்கறதா? அப்ப அப்படியே மேல வச்சு காமிக்கிறேன். பாக்குறீங்களா? உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்க. இது சூப்பரா இருக்கு, இந்த கலரு. இந்த கலர் சூப்பரா இருக்கு. பாருங்க. இதுவும் சூப்பரா இருக்கு உனக்கு. எல்லாம் நல்லா இருக்கா? இது இது சுமார் தான். இது சுமார் தான். ரெட்டு சூப்பரா இருக்கு. ரெட் நல்லா இருக்கு. உங்ககிட்ட எந்த கலர் இல்லையோ அந்த கலர் எடுத்துக்கோ. இது லைட் ப்ளூ.
சூப்பரா ஓகே. சூப்பரா இருக்கு. இது பாருங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. லைட் ரோஸ். சரி, ஓகே. டக்குன்னு பார்த்து, டக்குன்னு முடிவு பண்ணி, எந்த புடவை பிடிக்குதோ டக்குன்னு செலக்ஷன் பண்ணி, டக்குன்னு எடுத்துக்கிட்டு எல்லா புடவையுமே பிடிச்சிருக்கு. நான் 6 புடவையுமே எடுத்துக்கிட்டா? என்னது? 6 புடவை எடுத்துக்கிறியா? எது 6 எடுக்கிறது, எது போறதுன்னே தெரியல. ஜவுளி கடைக்கு கூட்டு போனா தான் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, நான் இங்க வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி நான் எடுத்துட்டு வர சொன்னேன். நீ இருக்கிற புடவை எல்லாத்தையும் எடுத்துக்கினா, நான் எங்க போறது நானு? ஜவுளி கடைக்கு கூட்டு போனாவது அங்க நெறைய இருக்கும். ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணலாம். நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறது 6மே எனக்கு பிடிச்சிருக்கே. ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணி, எது உனக்கு நல்லாருக்கும், உனக்கு கலர் எது கரெக்ட்டா இருக்கும்னு பார்த்து, அத எடுத்துக்கோ. சொல்லு பார்க்கலாம் என்கிட்ட. எனக்கு வந்து பிடிச்சிருக்கிறது இதுதான் பிடிச்சிருக்கு. இந்த லைட் கலர் தான் கலர். பிடிச்சிருக்கா? லைட் கலர் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. மீதிலாம் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. எனக்கு லைட் கலர் தான் எனக்கு ரொம்ப ஓ! அப்ப இத ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம்னு சொல்றியா? ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இத ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணி வச்சு பாரு. ஓப்பன் பண்ணட்டுமா? ஓப்பன் பண்ணு. எனக்கு எந்த கலர் சாரி நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது முடி, இது பிளவுஸ். நல்லா சாரி நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதான் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. சரி, ஓகே. சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே. மத்தெல்லாம் பேக் பண்ணி வச்சுரு. இது ஒண்ணு எடுத்துக்கோ. சரியா? இந்த புடவை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. ஓகே. சூப்பரா இருக்கு.